கர்ப்பிணிக்கும் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கும் கூட இரக்கம் காட்டாமல் ஊரை விட்டே ஒதுக்கி வைத்து கொடுமைப்படுத்துவதாக தென்காசி ஆட்சியர் அலுவலகம் முன்பு முதியவர்கள் குழந்தைகளுடன் 8 குடும்பங்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டன. இது தொடர்பான பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். ஆயிரத்து 1990களுக்கு பின்னால் சென்றுவிட்டமோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 8 குடும்பங்களுக்கு ஊர் நாட்டாமை வழங்கிய தீர்ப்பு. அந்த மாவட்டத்தில் உள்ள சாம்பவர் வடகரை கிராமத்தில் 2000த்திற்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் பெரும்பாலானவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் மருத்துவர் ஒருவரின் மகள் வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவரின் குடும்பத்தை அந்த ஊர் நாட்டாமை ஊரை விட்டு விலக்கி வைத்து 50,000 ரூபாய் அபராதம் விதித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த குடும்பத்துடன் ஊரில் உள்ள யாரும் பேசவோ பழகவோ கூடாது என்றும், மீறினால் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. நாட்டாமையின் உத்தரவை மீறி மருத்துவரின் குடும்பத்துடன் பேசியதாலும் உறவு வைத்துக் கொண்டதாலும் மேலும் 7 குடும்பங்களை ஊரை விட்டு நாட்டாமை ஒதுக்கி வைத்து விட்டதாக கூறப்படுகிறது. 2.25 லட்சம் ரூபாய் அவதாரம் கொடுத்தால்தான் உங்களை ஊரில் சேர்க்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஊர் விளக்கம் பண்ண அவரோட சேர்ந்து 2 பேர் டீ குடிக்க போயிருக்காங்க. அந்த டீ குடிக்க போனவங்களுக்கு தலா 20,000 அவதாரம் போட்டிருக்காங்க. அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கடைகளில் யாரும் பொருட்கள் கூட விற்பனை செய்ய மறுப்பதாக கூறப்படுகிறது. டியூசன் எடுத்தவர்கள் நாட்டாமை உத்தரவால் தங்கள் குழந்தைகளை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிரசவ வலியில் துடித்த போது கூட யாரும் உதவிக்கு வரவில்லை என்பது கொடுமையிலும் பெரும் கொடுமையாக கூறுகிறார் பாதிக்கப்பட்ட பெண். ஊரில் எந்த நல்லது கிட்டத்துக்கு சேர விட மாட்டேங்காங்க, எந்த ஒரு தொழிலும் செய்ய விட மாட்டேங்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. படாத ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த பிள்ளைக்கு டெலிவரிக்கு நாங்கள் ஆட்டோவில் ஊரில் கூப்பிடுவோம், வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. பிறகு நான் எங்கள் அம்மாட்ட கேட்க ஸ்கூட்டிலேயாச்சும் போயிடுவோமா, பெயின் தாங்க முடியல மாதிரி எங்கள் மட்டும் அழுதுருக்கேன். அப்புறம் அதுக்கடுத்து வெளியூர்லேருந்து ஆட்டோ வர வச்சு தான் டெலிவரிக்கே போகணும். அந்த கூட டெலிவரி கூட யாரும் போகக்கூடாது, ஆட்டோ எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த தண்டனையால் இடத்தை விற்றுவிட்டு வேறு இடத்திற்கு செல்லலாம் என்றால் வாங்க வருவோரையும் தடுத்து விடுவதாக புகார் கூறியுள்ளனர். இது குறித்து தென்காசி ஆட்சியரிடம் புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என அந்த 8 குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீஸ் கமிட்டியில் பேசப்பட்டுச்சு. நாங்கள் வியாழக்கிழமைக்கு, அதாவது 13ஆம் தேதி எங்கள் ஊர் கூட்டத்தில் பேசி முடிவெடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனால் முடிவெடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். அரசு அதிகாரிகள் யாரும் 14ஆம் தேதி வரல. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களையும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரையும் போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றங்கள் இருப்பதை மறந்துவிட்டு இதுபோன்று ஊர் கட்டுப்பாடு என்ற பெயரில் பெண்களையும் குழந்தைகளையும் கூட துன்புறுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் கோரிக்கை. நாட்டாமை தீர்ப்பு மாறுமா அல்லது மாற்றப்படுமா என 8 குடும்பங்களும் காத்திருக்கின்றன.